சுவாமி நீங்கள் சொல்லும்போது இந்த காஞ்சிபுரம் பிரம்மோற்சவம்லாம் பற்றி பேசுனீங்க. அந்த இதில் வந்து ஆக்சுவலாக இப்போ அப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல. நான் ஒரு இதில் படிச்சிருக்கேன். இந்த வீடு வீடாக போய் வந்து வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு வந்து பிரம்மோற்சவத்துக்கு அழைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில் படிச்சிருக்கேன் நான். அதுக்கப்புறமும் கூட அந்த கருட சேவையோட வந்து ஒரு நிமிஷம் வந்து அந்த கொடையால் சுவாமியை மறைச்சு இது பண்ணி எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. இது என்ன விசேஷங்கள், அந்த பிரம்மோற்சவத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சிறப்புகள் என்னென்ன? இப்போ ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விசேஷம் உண்டு. நம்ம அடிக்கடி நாம சொல்றது யாரு, வராரு அழகர் வராரு, அது ஒரு வைப். அந்த ஊர்ல ரங்கநாதனுக்கு பங்குனி பிரம்மோற்சவம், சித்திர பிரம்மோற்சவம், தை பிரம்மோற்சவம்னு ரங்கநாதனுக்கு ஒவ்வொரு வருஷத்துல 4 பிரம்மோற்சவம் நடக்கிறது. பிரம்மாண்டமான உற்சவங்கள் அதெல்லாம். அதனுடைய கிரேட்னஸ் வேற மாதிரி இருக்கும், அதனுடைய லெவல் வேற மாதிரி இருக்கும், அவர் எழுறது இருக்கும். ஆனா காஞ்சி வரதன் அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலேயே அது ஒரு யுனிக். வரதன் எடினார் அயன் கண்ட வைகாசி திருநன்னாள், வையம் கண்ட வைகாசி திருநன்னாள்னு சொல்லுவான். அயன்னா பிரம்மதேவனுக்கு பேர். அவனே நடத்தினது உற்சவம், பிரம்மதேவரே நடத்தினதுனால தான் அதுக்கு பிரம்மோற்சவம்னு பேரு. புரியுது. பிரம்மதேவரே பகவான அங்க பிரதிஷ்டை பண்ணி அவரே நடத்தின உற்சவம் பிரம்மோற்சவம்னு பேரு. கார்த்தால சாயங்காலம் 12 மைல் பெரிய வாகனத்துல தோல்ல உலகத்திலேயே டிராவல் பண்ணக்கூடிய ஒரே பெருமாள் வரதராஜ பெருமாள் தான். அதுதான் விசேஷம். அந்த உற்சவத்துல 3ஆம் திருநன்னாள் காலையில உதய கருட சேவை, உதயத்துக்கு முன்னாடியே இருள் பிரிவதற்கு முன்பாகவே நடக்கக்கூடிய கருட சேவை.